ஜெபிக்கலாம். இந்த வருஷத்தின் ஆண்டு விழாவை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல இயேசுவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், அன்புள்ளவரே ஸ்தோத்திரம். அதிகமாக எங்களை நேசித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களப்பா, ஸ்தோத்திரம். அவரோட முழுமையாய் கர்த்தாவே அப்பா, சபையை கண்காணித்து பாதுகாத்து நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு கூட கர்த்தாவே உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுராஜா, உமக்கு நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்தும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் சொன்னது போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தாவே துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் எங்களை நடத்தி கர்த்தாவே ஒரு நாளும் சபையை கண்காணித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் கூட கர்த்தாவே கொண்டு மக்களை கர்த்தாவே துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க ராஜா. இந்த ஆராதனை துவக்கம் முடிவும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டையா. இன்றைக்கு கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தாவே வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே தேவனுடைய மன்னாவை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்படுகிறோம். தேவ சாஸ்திரை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை, தெரிந்து கொள்ள வேண்டியதை, ஏற்றுக்கொள்ள வேண்டியதை, விட வேண்டியதை கர்த்தாவே விட்டு கர்த்தாவே இந்த வருஷத்திலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மையானதை செய்வேன் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நீங்கள் சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை கர்த்தாவை நாங்கள் கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தாவை அவரை தேடுகிற கர்த்தாவை அனுபவத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புங்கப்பா. அப்பா, இந்த நாட்களில் கூட கர்த்தாவே கடந்த நாட்கள்லாம் பலவிதமான கர்த்தாவே பலவீனங்கள் கர்த்தாவே இந்த உஷ்ணம் அதிகமாய் தாக்கி எங்களை வேதனைப்படுத்தினாலும் கர்த்தர் அந்த நடுவில் நீங்கள் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு தாப்பனை மறைவிடமாக இருந்து எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறேயா. துவக்கும் முடிவும் கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட இருந்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நல்ல நாமத்தில் ஜெபத்தை தாழ்த்தி ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 6ஆம் ஆண்டு விழாக்கு வருகை தந்திருக்கிற திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மத்தேயு 1:23 சொல்லுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த நாளிலும் பாடல்களை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்று சொல்லி நாம் பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.
தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. பாடுவோம். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறான். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறான். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷன் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷன் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுப்பரன் மூளை கல்லாக்கி சீயோனிலே. முன்னோடியாயே சுப்பரன் மூளை கல்லாகி சீயோனிலே. வாஞ்சம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அவரோடு அந்த உறவிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே 2 விதமான வாக்குத்தத்தங்கள். நித்திய ஜீவன் என்ற ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஏன் வாக்குத்தத்தம் சொல்றோம்னா, நாம் அதை பெறுவதற்கு நமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய வாக்குத்தத்தம். வேற வாக்குத்தத்தம்லாம் எதுவும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஜீவன். இதைவிட விலையேற பெற்ற ஒன்று எதுவுமே இந்த பூமியில கிடையாது. ஹல்லேலூயா. இதற்காக நாம
எத்தனை லட்சம் கோடி வருஷங்களுக்கும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கலாம்? நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நாம் பாடப்போகிற பாடல் என்ன பாடல்? பழைய பாடல் தான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா இது பாடினவர் வித்தியாசமாக ஒரு வார்த்தைகளை போட்டு பாடியிருக்கிறார். ஆனால் நம்ம அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றியிருக்கிறோம். அதனால் அந்த மாற்றப்பட்ட வார்த்தைகள் வரிகளோடு சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? நாம் பாடி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். மறுபடியும் பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். வல்லமை எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. சொல்லுவோம். பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் ஒளி கொடுப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் ஒளி கொடுப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன்.
உப்பாக பரவிடுவேன். நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். எல்லாம் எழுந்து நின்று பாடலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம், கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அன்பான இயேசுவுக்கு நல்ல சாட்சியாக வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நாம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற உண்மைக்கு நாம் அனைவரும் சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய போதனைகளுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அவருடைய அன்புக்கு நாம் அனைவரும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபை கிறிஸ்துவின் நற்கந்தம் தேவ சபை என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும், இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும், தேவனை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஒரு விசை கூட மறுபடியும் நாம் அர்ப்பணிக்கலாமா? இந்த கடந்த ஒரு வருஷம் முழுவதுமாய் நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கும் மறுபடியும் அதை நாம் புதுப்பிக்கும்படியாக, ஆண்டவரே தொடர்ந்து நான் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு நான் சாட்சியாய் இருப்பேன். இந்த வேதத்திலே உம்மை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மைகளுக்கு நான் சாட்சியாய் இருப்பேன். வேத வசனங்களுக்கு நான் ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ்வேன் என்று நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நான் நறுமணமாய், ஆண்டவரே இந்த பகுதிகளிலே நான் மனம் வீசுவேன், உமக்கு சாட்சியாய் மனம் வீசுவேன். ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் இருப்பேன், இந்த பூமிக்கு நான் உப்பாய் இருப்பேன், இந்த ஊருக்கு ஆண்டவரை நான் வெளிச்சம் கொடுக்கிற ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக உமக்கு சாட்சியாய் நான் இருப்பேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள் உண்மையானவைகள், சத்தியமானவைகள் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் சாட்சியிடுவேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர் என்பதை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், எங்களுக்கு நீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே தீபமாக வெளிச்சமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கண்ணீரால் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையிலே நீர் பல நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே.
கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. வாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர், உந்தன் அன்பை என்ன சொல்வே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளம் கைகளில் வரைந்து வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீர், உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கைகளில் வரைந்து வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீர், சாபமெல்லாம் நீக்கினீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீர், சாபமெல்லாம் நீக்கினீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்களிடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்களிடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா
ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. மறுபடியும் சொல்வோமா? நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு நீர் ரட்சிப்பை தந்திருக்கிறீர். உம்மோடு கூட ஒரு நல்ல உறவை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறீர். நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல வேத போதனைகள் வேதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை அற்புதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாமெல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நம்ம மத்தியில் ஒரு சில சாட்சிகள் மற்றும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. நம்ம மத்தியிலும் இப்பொழுதும் ஒரு சிறிய சாட்சியை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சிஸ்டர் கிரேஸ் சந்திரா அவர்கள் முன் வந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சிறிய சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் கூட ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 5 வருடங்கள் இந்த சபை ஆரம்பித்து இது 6வது ஆண்டு விழாவை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் 2021 டிசம்பரில் இங்கே வந்தோம். இந்த 3 ஆண்டுகளாக எங்களை கர்த்தர் அவருடைய கண்ணின் மணி மூலம் பாதுகாத்து எங்களை குடும்பமாய் தேவன் தாமே பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதற்கு முன்பதாக கொஞ்சம் புரஷவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு சபைக்கு போனோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போக வர ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இங்கே பக்கத்தில் ஏதாவது சபை இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருந்தோம். அது இந்த சபையில் உள்ள ஒரு சகோதரர் மூலமாக எங்களுக்கு இந்த சபையை குறித்து கேள்விப்பட்டதுனால இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு வந்த அன்றைக்கே இந்த பிரசங்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சத்தியத்தின்படி போதிச்சாங்க. உண்மையிலே நாங்கள் ரொம்ப அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் அதோடய விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நல்ல ஒரு விளக்கங்களை கொடுத்து இந்த சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அதை தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்களும் இந்த சபையில் பங்கெடுத்து இதுவரைக்கும் அவர்களும் ஒரு அங்கத்தினர்களாக இருந்து வருகிறதற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸில் கொடுக்கப்படுகிற சத்தியம் எங்களுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. வேதத்தை எப்படி வாசிக்கணும், அதை எப்படி நம்ம தியானிக்கணும், அதன்படி நடக்கணுன்றதுக்காக அது ஊழியக்காரங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது அது உண்மையிலே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அப்புறம் என்னென்னு சொன்னால் நிறைய ஆலோசனைகள்
அப்புறம் சாட்டர்டே பார்க்கும்போது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரோம். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் உண்மையிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வசனத்தை தியானிக்கிறது, அதில் அநேக மேற்கோள்களை காட்டி இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள், ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பாஸ்டர்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். இப்படியாக இன்னும் சண்டே ஈவினிங்கில் வந்து பைபிள் ஸ்டடியிலும் கூட வேத ஆராய்ச்சி மாதிரி எங்களை ஒவ்வொன்றையும் விளக்கமாக தெளிவாக காட்டி கொடுத்ததற்காக நாங்கள் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டிலும் பைபிள் ஸ்டடி. பாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக அந்த வேத வசனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லி, இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லி அத்தனை கேள்விகளுக்கும் அவர்கள் சந்தேகங்களை விளக்கி ஒவ்வொருத்தரும் தெளிவாக்கி வருவதற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். மொத்தத்தில் எங்களுக்கு இந்த சபைக்கு வந்தது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் அதாவது பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் கூட பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தா பெரியவர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையில் வளர்கிறார்களோ அதே போல் சிறு பிள்ளைகளுக்கு அக்கறை எடுத்து பாஸ்டர்மா வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. உண்மையிலே இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மற்ற இடத்துல நானும் பார்த்துருக்கேன், சண்டே கிளாஸு பாட்டு பாடுவாங்க, ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, அவ்வளோதான், அப்புறம் ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆரம்பத்தில் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றையும் படத்தோடு போட்டு விலைக்கு சிறு பிள்ளைகள் மத்திய மனசில் அப்படி ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆடுகளுக்காகவும் ஆட்டுக்குட்டிகளுக்காகவும் அக்கறையோடு இந்த சபையை செயல்படுவதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியாக தேவன் இந்த சபையில் எங்கள் வளர்ந்துபடி, அவர் சத்தியத்திலே வளரும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார். அதற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இந்த சபையில் நிலைத்திருந்து வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அப்படியாக இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டு செழித்து கர்த்தருக்கென்று நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக இன்னும் எங்களுக்கு அதிகமான கிருபைகளையும் இன்னும் அதிகமான சத்தியங்களை ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அடுத்ததாக மீண்டும் ஒருவர் ஆக்சுவலாக மொத்தம் 3 பேர் சாட்சி சொல்வதற்காக கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஆகவே ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக நம்மத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் அவர்கள் வந்து முன்பதாக வந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு சிறிய சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிறிஸ்தவம் என்றாலே, கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் என்றாலே பாஸ்டர்களை பார்த்தாலும் பிடிக்காது எனக்கு. ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்ததுனால அவங்கள ஏன் பிடிக்காதுன்னா, அவங்க வந்து மனம் மாற்றம் பண்ணுறாங்கன்ட்டு நான் தவறாக நினைத்திருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறேன், ஏன் அவங்கள நான் அந்த மாதிரி தவறாக நினச்சேன்ட்டு இப்போ உணரும் போது, ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சிக்கும் போது தான் அப்போ எனக்கு தெரியல இது போல் அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமேல் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதனால தான் அவங்க ஆண்டவரை பற்றி சொல்ல முயற்சிக்கிறாங்க. நான் அதை தவறாக நினச்சி தவறாக எடுத்துக்கினேன். ஆண்டவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கினேன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவார், சத்தம் கேட்டாலும் மயங்கிடுவார், ஃபிக்ஸும் வந்துடும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போய் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லா டாக்டரும் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா, இது எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் இவருக்கு அதே மாதிரி பிக்ஸ் வருது, மயக்கம் போட்டு விழுந்துருவார், சின்ன சத்தம் கேட்டாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவார். எல்லா டாக்டரும் எல்லாமே எதாவது பண்ணுறாங்க, எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வந்து தீர்வாகலை அவருக்கு. அப்படியே ஒரு 3-4 மாதம் போச்சு. ஹாஸ்பிட்டலே இருந்தோம் 3-4 மாதமாக. அதுக்கப்புறம் டாக்டரெல்லாம் கலந்து பேசி, அவருக்கு மன அழுத்தம் மாதிரி இருக்குது, அதனால் அவர் அந்த மாதிரி இருக்கார், நீங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு நீங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்குங்கன்ட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 30 நாளைக்கு மாத்திரை கொடுத்துட்டாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டோம், அவருக்கு அது குணமாகலை, அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அப்போ என் மனைவி சொன்னாங்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்துலேருந்து வந்தவங்க, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கினோம், நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க எனக்காக என்ன பண்ணாங்க, நான் என்ன தெய்வத்தை வழிபடுறனோ அதே அவங்க எனக்காக மாறி அவங்க வழிபட்டுன்னு இருந்தாங்க. அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க, எங்கள் கூட்டினோம் அம்மா வீட்டுக்கு, நாங்கள் சர்ச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு அவரை பார்க்குறோம் என்னான்ட்டு அப்படின்னாங்க.
அவங்க அம்மாவுடைய சபைக்கு ஒரு மகனை கூட்டின்னு போனாங்க. அங்கே வச்சு ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்தாங்க சபைக்குள்ளே. அப்போ அவருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ பாஸ்டர் சொல்லிட்டாரு, இவர் பிசாசின் பிடியில் மாட்டினுக்கிறாரு, அதனால தான் இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு. அப்போ அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகிடுவார். அவர் ஒரு 12 வயசு தான் இருக்கும். இப்போ 16-17 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவரை பிடிக்கணுன்னா ஒரு 4-5 பேர் வேணும். அந்த 12 வயசில் அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ பவராக இருப்பார். ஆனால் அவர் இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு அந்த மாதிரி அவரை பண்ணுது. அவரை பிடிக்கவும் முடியாது. இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க, என்னுடைய மனைவி, இல்லை மாமா, ஒரு முறை நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், நம்ம புள்ளியை பாதுகாப்பார் அப்படின்னாங்க. எனக்கு தான் என் மரமண்டைக்கு புத்திக்கு இல்லையே, நான் அந்த நோக்கத்தில் இருக்கிறேனே, எனக்கு எப்படி ஏறும் அது? ஆண்டவரை பற்றி சொன்னாலே கோபம் வரும், திட்டுவேன், பேசுவேன். இப்போ தான் தெரியுது எனக்கு ஆண்டவரை பற்றி. அப்போ நான் கேட்கல. அப்போ எந்த பாஸ்டரும் நான் வீட்டு உள்ளலாம் அலோவ் பண்ணதே கிடையாது. ஜெபம் பண்ண வரும்பா, நீங்கள் வந்துடுங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துடுங்க, இது கிடைக்கும் அது கிடைக்கும், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், இதை கொடுப்பார், அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கினு அப்படின்னுவேன். ஏன்னா அப்போ நானாக பேசலை. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அப்படி பேசிட்டேன். அதை இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறேன், இன்னமும் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் இந்த 4 வருஷமாகவே. ஏன் நம்ம இப்படிலாம் பேசணுமே, இப்படி இருந்தோமே அப்படின்னு. ஆனால் இப்போ நான் அதெல்லாம் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அது நான் உணர்ந்துட்டேன். அப்போது வீட்டு உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என் ஒய்ஃபு, என்னுடைய அம்மா, என்னுடைய பொண்ணு எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே. நான் வீட்டு உள்ளே போக மாட்டேன், வெளியே தான் நிற்பேன். இவங்க பாட்டு பாடுவாங்க, கை தட்டி ஜெபம் பண்ணுவாங்க, அழுதுகினே இது பண்ணுவாங்க. என்னை கூடுவாங்க வந்து என் மனைவி, இல்லை மாமா ஒரு முறை வாங்க, ஆண்டவரை நோக்கி கூடுங்க, நம்ம பிள்ளை நமக்கு திரும்ப கிடச்சிருவான், இவ்வளோ அவஸ்தைப்படுறானே, இன்னமும் நீ இதை கட்டின்னு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறியே, சாமி கோயில் குளமாக போயின்னுக்கிறியே, திருவண்ணாமலையில் போய் உட்காந்துக்கிறியே பௌர்ணமியானா அப்படின்லாம் சொல்லி என்ன சொன்னாங்க. என் மரமண்டைக்கு அப்போ ஏறல. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தான் சுகம் கொடுப்பாருன்ட்டு, எனக்கு தெரியல. ஒரு நாள் நான் மறுபடியும் அதே மாதிரி அவருக்கு ரொம்ப ஹெவியாக வந்துச்சு ஃபிக்ஸு, கட்டுப்படுத்த முடியாமல் அதை பயமுறுத்தின்னு இருக்கிறான். அவன் உள்ளே உட்காந்துன்னு அவன் அந்த மாதிரிலாம் பண்ணுறான். மயக்கம் வந்து கீழே விழுகிறாரு. ரொம்ப போஸ் ஆகிட்டார். நான் அவரை பிடிக்கலான்ட்டு போகிறேன், யாருமே இல்லை வீட்டில். சரி ஒரு கை காலை கொஞ்சம் பிடிச்சி இது பண்ணலாம், ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு பிடிக்க போகும்போது நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அவரும் மயங்கி விழுந்துட்டார். நான் விழுந்து அந்த சத்தம் கேட்டு அவரும் மயங்கி விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்து நான் மயக்கத்துலேருந்து ஏஞ்சேன். எனக்கு தெரியாது, வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். நான் தான் மயக்கத்தில் விழுந்துட்டேன், எனக்கு எப்படி தெரியும். ஏஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், பைபிள் வாசிக்கிறேன். எனக்கு அப்பவும் தெரில. அப்போ தான் என்னை ஆண்டவர் தொடுறாரு. ஆண்டவர் அப்போ தான் நான் மனதார ஏற்றுக்கிறேன். உடனே மகனுக்கு சுகம் கிடைச்சிது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கணுன்னே அவர் கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டார். அன்றைக்கி ஓடி போன அந்த பிசாசு தொல்லை தான் இனி வரைக்கும் இது இப்போ உங்கள் கண் முன்னாடியே இருக்கிறாரு. அவர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரு, சபைக்கு வராரு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பண கஷ்டம் இருக்குது, அது எல்லாருக்குமே உண்டு தான். ஆனால் மன கஷ்டம் இது வரைக்கும் இல்லை. சபைக்கு வந்து இப்போ இந்த 4 வருஷம் இருக்கும், 4 வருஷமாக வரோம். அது இன்னொன்று சொல்லலாம், ஐயா உங்களை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் ப்ளீஸ் ஒரு செகண்ட் சொல்லியிருக்கிறேன் உங்களை, தவறான வச்சுக்காதீங்க ஐயா. ஐயாவை பற்றி சொல்லணும்னா, ஐயாவை முன்கூட்டியே எனக்கு தெரியும். பக்கத்தில் வேலை பார்க்கும் போதெல்லாம் நான் பேசுவார். அப்போல்லாம் வந்து நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிக்கல. அப்போ நல்லா பேசுவேன், அவரும் என்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனையோ கிறிஸ்தவருக்கு பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ பாஸ்டர் பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வச்சுப்பேன். அவர் பாஸ்டர், நம்ம அதெல்லாம் இது பண்ணக்கூடாது நம்ம அப்படின்ட்டு. ஆனால் ஐயா பேசும்போது அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லி கொடுக்குற அது எப்படி சொல்கிறதுன்னா, அது அப்படியே அவர் பேசும்போது எனக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு கரெக்டான ஒரு வார்த்தையாக இருந்தது. அதனால் ஐயா கிட்ட நான் பேசுவேன். ஐயாவும் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணார், எல்லாமே செஞ்சார், எல்லாம் பண்ணார். அவருடைய சொன்ன அந்த போதனைகள், வசனத்தின்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ளே எப்படி நம்ம நடக்கணுன்றதெல்லாம் தெளிவாக சொன்னார். அப்படி சொல்லும் போது தான் நான் ஆண்டவர் ஏற்றுக்கின்னு இன்றைக்கி 4 வருஷமாக நாங்கள் சபைக்கு வரோம். எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்கள் கிட்டே வர முடியல, அதால் எந்த பிரச்சனையும். அதனால் மனசு நிறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆண்டவர் ஏற்றுக்கினேன்னு. ஏன்னா அவங்க குழந்தையிலேருந்தே கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தாங்க. நான் ஆண்டவர் ஏற்றுக்கின்னு சபைக்கு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
இப்படிலாம் பேசி இந்த என் மாமா இந்த மாதிரி ஆகிட்டாரு, நல்லா ஆகிட்டாரு, சரியாயிட்டாரு, ஆண்டவர் ஏற்றுக்கினாருன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. அதே போல் ஐயாவுக்கும் சந்தோஷம்தான். நம்ம இப்படிப்பட்ட ஒரு இது சொல்ல மாட்டேன், சிவன் பக்தனாக இருந்த என்ன இயேசு பக்தனாக்குனாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியும் நம்ம சபையின் போதகர் ஐயாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் நான் உண்மையிலே. அதே மாதிரி இந்த நல்ல கிறிஸ்துவின் நற்கந்த தேவ சபை கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப, என் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு போதகர் கிடைச்சது. நம்ம சபை மக்களை யாவருக்கும் நல்ல சந்தோஷம், திருப்தி. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் ரொம்ப நேரம் எடுத்துன்னு நினைக்கிறேன், சாரி மன்னிச்சிருங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சியை நம் சபை மக்களாகிய அனைவரும் பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. அடுத்தது இன்னொரு சாட்சி. சிஸ்டர் பியூலா டேனியல் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சிறிய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஆன்ட்டியே சொல்லிட்டாங்க நிறைய, நம்ம சபையில் யாரை கேட்டாலும் நம்ம ஒரே மாதிரி தான் சாட்சி சொல்லுவோன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த சபை கிடச்சதுக்கு ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிற, ஆண்டவருக்கு நன்றிகள் சொல்ல எனக்கு போதாது. முதல் முறையாக 2020ஆம் ஆண்டு தான் இந்த சபைக்கு நான் வந்தேன். ஜனவரி மாதம் முதல்ல இந்த சபைக்கு வந்தப்போ இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தோன்னே இந்த சபை எப்படி இருக்குமோ, எதனா சத்தியம் சரியில்லாத சபையாக இருக்குமோ எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முதல்ல கேட்டேன், ஒரு மெசேஜ் கேட்டேன். பரிசேயரை பற்றியும் ஆயக்காரரை பற்றியும் பாஸ்டர் எடுத்தாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு சபையில் ஒரு வார்த்தை கேட்குறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சபைக்கு, இனி நம்ம கடைசி வரைக்கும் இந்த சபைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாத்திரம் இல்லை, சபையின் போதகர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது, முக்கியமாக அந்த குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது, தேவையில்லாத எந்த ஒரு காரியங்களையும் பேச மாட்டாங்க. முக்கியமாக பிள்ளைகளை பற்றி விசாரிக்க, அது ஆலோசனை கொடுக்கறது. இப்போ ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது கூட அவங்களுக்கு எப்படி அவங்கள என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக ஆலோசனையை தருவாங்க. தேவையில்லாத எந்த நேரத்தையும் வீணடிக்க மாட்டாங்க. முக்கியமாக அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், சத்தியம் ரொம்ப எங்களுக்கு கரெக்டாக போதிக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இது ஒரு இன்ஸ்டியூட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கேருந்து வெளியில் யார் போனாலும் அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அது மாத்திரம் இல்லை, சிஸ்டராக இருக்கட்டும், ஒரு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. நான் டெலிவரிக்கு ரெண்டு தடவையும் நான் டெலிவரிக்கு போயிருக்கும் போது கூட அவங்க என்னை ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, அநேக ஆலோசனையும் கொடுப்பாங்க. டெலிவரி டைமில் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பிஸியான நேரம் இருந்தால் கூட வந்து எங்களை பார்த்து விசாரிச்சுட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அன்பு உள்ள ஒரு போதகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சபை கிடச்சதுக்கு ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னுடைய சாட்சியை முடிச்சுக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே பாஸ்டர் அவர்களை நாம் பார்த்துருக்குறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு முறை வந்திருக்கிறாங்க. இப்போது ரீசண்டாக சண்டே ஈவினிங்கில் நடந்த கணவன் மனைவிக்கான கூடுகையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நல்ல கருத்துக்களை, ஆலோசனைகளை, வேத ஆலோசனைகளை, ஆவிக்குரிய ஆலோசனைகளை நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாலை வேளையில் அவர்கள் இங்கே இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவங்கள பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். என்னோடு கூட பெங்களூரில் 1999 2002 வரைக்கும் உள்ள அந்த பைபிள் காலேஜில் என்னோடு கூட சேர்ந்து நானும் அவர்களும் சேர்ந்து படித்தோம். ஸோ அந்த காலம் 1999 இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நெருங்கிய ஒரு நட்பு உண்டு. ஸோ நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இவர், இன்னும் 2 பேர், நான், மொத்தம் 4 பேர் ஒரே டேபிளில் உட்காந்து 3 வருஷம் சாப்பிட்டோம். ஸோ ஒரே டேபிள், அந்த சாப்பாடுனா அந்த டேபிளில் வேறு யாரும் உட்கார மாட்டாங்க, நாங்கள் 4 பேர் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நெருக்கமாக பழகி, நல்ல அந்த நெருக்கத்தை தொடர்ந்து 25 ஆண்டுகளாக அதை கொண்டிருக்கிறோம். ஆகவே இது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து எனக்கு அவரை நண்பராக மாற்றினது கர்த்தர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவரை பொறுத்தவரை
கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல அறிவு கொடுத்துருக்கிறார். அதாவது நான் எங்கள் வகுப்பிலேயே அவர் தான் நம்பர் 1 அறிவாளி. அதெல்லாம் சொன்னால் அவருக்கு பிடிக்காது, ஆனால் பயங்கரமான அறிவாளி. அதாவது சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ அல்லது ஒரு நாசாவில் போய் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் என்ஜினியராகவோ அல்லது ஒரு பெரிய தலை சிறந்த டாக்டராகவோ எந்த இது லைனில் கொடுத்தாலும் அவர் பெரிய ஆளாக வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு அறிவை கர்த்தர் அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர் அதை வந்து மற்ற விஷயங்களில் அவருக்கு நிறைய அறிவு இருந்தாலும் வேதத்தை பற்றிய ஒரு நல்ல அறிவை கர்த்தர் பெரிய அளவில் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அதாவது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிலாம் நான் சொல்லலை. ரொம்ப அதாவது என்ன சொல்லி சின்ன ஒரு ஊசியை வந்து பெரிய ஒரு கம்பின்ற மாதிரிலாம் நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன், என் மனசுலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தில் இவரை ஒரு பெரிய கிறிஸ்தவ பணியிலே ஒரு முக்கியமான நபராக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சொல்லப்போனால் நான் இங்கே போதிக்கக்கூடிய நிறைய, அதாவது போதிக்கிற போதனையில் கிட்டத்தட்ட ஒரு 70% அவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டது. ஸோ எனக்கு அவர் குருநாதர் மாதிரி, என்னுடைய நண்பர் தான். ஆனால் நிறைய வேத விஷயங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற அவர் தான் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ இப்போது டீச்சரே வந்து நம்ம, அதாவது நீங்கள் என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்க, பாஸ்டருக்கே டீச்சர் ஒருத்தர் இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுறார், பகிர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் ஒரு பைபிள் ஸ்டடி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து எதுக்குன்னா பிரத்யேகமாக ஊழியர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு பைபிள் ஸ்டடி. அதை அவர் தான் நடத்துகிறார். அந்த பைபிள் ஸ்டடியில் நானும் பங்கு பெறுகிறேன். சில நேரங்களில் நானும் லீவ் போட்டுருவேன். ஆனாலும் தொடர்ந்தேர்ச்சியாக முயற்சி செய்து அந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும்போது நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். எந்த டைம்னாலும் ஃபோன் அடிக்கலாம். ஃபோன் பண்ணி என்னுடைய கேள்விகளை அவரிடத்தில் கேட்டு அதை நான் சரி பண்ணிக்கிட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவேன். அப்படி நான் கிளாரிஃபை பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் என்ன பண்ண முடியுது, டக்குன்னு உங்களுக்கு பதில் என்னால் சொல்ல முடியுது. இல்லைனா நானும் என்ன பண்ணுவேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி கர்த்தர் இவரை ஒரு நண்பராகவும் ஒரு நல்ல வேதத்தை கற்று ஆராய்ந்த ஒரு நல்ல ஆசிரியராகவும் கொடுத்து என்னை தனிப்பட்ட முறையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இவர் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல இவர் மூலமாக திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் நம்மத்தில் கொண்டு வர போகிறார்கள். அவங்க பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எங்கள் ஃபேமிலிக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அவங்க பண்ணுவாங்க. ஆகவே அதையும் நான் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்பொழுதும் நாம் அவர்களை கரங்களை தட்டி பாஸ்டர் ஆஸ்டின் அவர்களை நாம் வரவேற்கலாம். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த 6வது வருடத்தை அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் பூர்த்தி செய்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் எட்வின் அவர்களுக்கும் சிஸ்டர் தீபா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் எட்வின் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருப்பினும் நாம் ஒவ்வொருவருமே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். ஆனபடியால் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மிக சந்தோஷப்படுகிறேன் உங்களிடத்தில் நிற்பதினாலே. அநேக சாட்சிகளை கேட்டேன். அந்த சாட்சிகளின் மூலமாக பாஸ்டர் எட்வினும் சிஸ்டர் தீபா அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் எவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், தொடர்ந்து பல ஆண்டுகள் இருக்க போகிறார்கள் என்பதை நம்பி அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனபடியால் உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய பாராட்டுக்கள். ஸோ வேதாகமத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டவைகளாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்திலே பார்க்கும் பொழுது சபை என்று சொல்லும் பொழுது எந்த சபை என்கிறதான ஒரு கேள்வியே இருப்பதில்லை. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போதனையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அவல நிலையிலே கிறிஸ்தவம் இருப்பது அது உண்மையான ஒன்று. பலரை கேட்போம் என்றால் ஏன் ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்போம் என்றால் பிராண்ட் நேம், ஒரு பெயர் பெற்றதான ஒரு சபை, அநேகர் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதனால். இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடியதான சலுகைகள், அங்கே இருக்கக்கூடியதான சௌகரியம், அதை குறித்து பேசுகிறது உண்டு. இல்லை என்றால் மிக அருமையான நேர்த்தியான இசை இருக்கிறது, பொழுதுபோக்கு கிடைக்கிறது. இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறதான காரணங்களாக இருக்கிறது. ஆனால் அது அவல நிலை. உண்மையாகவே கிறிஸ்துவின் சபை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் கிறிஸ்துவின் சபையினுடைய அங்கத்தினர்கள். முதல்ல கிறிஸ்துவின் சபை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்துவின் சபை. ஸோ இந்த சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். போதகர் அவர்கள் மிக அருமையாக நேர்த்தியாக நடத்துகிறார்கள். மிக சந்தோஷமான ஒன்று.
போதகர் அவர்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவு போதித்தாலுமே சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தான் சபை. போதகர் சபை அல்ல, இந்த கட்டிடம் சபை அல்ல, ஒவ்வொருவரும் தான் சபை. ஆனபடியால் கிறிஸ்துவினுடைய சபை என்று நாம் பேசும் பொழுது இங்கே கூடி வந்திருக்கிறவர்களை பற்றி மாத்திரம் நம்ம பேசவில்லை. உலகளாவிய அளவிலே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்துவினுடைய சபை. அந்த கிறிஸ்துவினுடைய சபையிலே நாம் ஒவ்வொரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோமா என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு நான் கேட்கப் போகிறேன். இந்த சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள், நல்ல போதனைகளை கேட்கிறீர்கள், மிக சந்தோஷமான ஒன்று. ஆனால் ஒவ்வொருவரும் தான் சபை. இந்த நடத்துகிறவர் சபை அல்ல. யார் சபை? ஒவ்வொருவரும். நீங்கள் கிறிஸ்துவனுடைய சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறீர்களா? வந்து போவது, கேட்பது, புரிந்து கொள்ளுதல், பாராட்டுதல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தோஷமானவைகள். ஆனால் அதன்படி நடந்து கொள்கிறோமா என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் நாம் கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். ஏனென்றால் பல நேரங்களிலே உபதேசத்தை குறித்து அதை குறித்ததான ஒரு அக்கறையே அற்றவர்களாக பல நேரங்களில் இருக்கிறோம். பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, என்ன ஒரு உபதேசமாக இருந்தால் பைபிள்லேருந்து தானே வருது. ஏன்னா இங்கே மட்டும் கிடையாது. எப்படின்னு சொன்னால், சர்ச்சில் சண்டே வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு போவாங்க. ஓகே, சாட்டர்டே ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க, இல்லை சண்டே பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க. மற்ற நாட்களில் யூடியூப்பில் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம். டிவியில் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம். கரெக்டாக? என்ன பிரசங்கம் எங்கே இருந்து வருகிறது, அதுதான் நம்மை உண்மையாக யார் என்று அடையாளப்படுத்துகிறது. சபையிலே நல்ல சபையில் இருக்கிறீர்கள், பிரசங்கங்கள் நல்ல விதத்தில் கொடுக்கப்படுகிறது, போதனைகள் கொடுக்கப்படுகிறது. பட் இடைப்பட்ட நாட்களிலே, மற்ற நேரங்களிலே என்ன விதமான செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது உங்களை கிறிஸ்துவினுடைய சபையின் அங்கத்தினர்களா இல்லையா என்பதை காண்பிக்கக்கூடியது. அதைத்தான் இன்றைக்கு நாம் ஆராய போகிறோம். நாம் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய சபையின் அங்கத்தினர்களா இல்லையா என்பதை வைத்து. ஏனென்றால் ரொம்ப அழகாக யோவான் சொல்வார். 2 யோவான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 யோவான் ஒரே அதிகாரம் தான் இருக்கும், 11ஆம் வசனம். பல நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எந்த ஒரு செய்தியினாலும் யாருனாலும் நம்ம அங்கீகரிப்பது, ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கிறிஸ்தவ பண்பு என்று நாம் நினைக்கிறோம். அப்படி தானே? கிறிஸ்தவ பண்பு என்ன? பல நேரங்களில் கிறிஸ்தவம் அப்படின்னாலே அதற்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஒன்று சொல்லுவோம்னா, அதற்கு ஒரு அடைமொழி ஒன்று சொல்லுவோம்னா என்ன சொல்லலாம்? கிறிஸ்தவம் என்றாலே என்ன விதமான மார்க்கம்? மனமாற்றமா? கிறிஸ்தவம்னாலே அன்பு. சரியா? கிறிஸ்டியானிட்டி, லவ். இதுதான் வந்து பல நேரங்களில் நம்ம இணைத்து பேசுவோம். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படி தான் பேசுவோம். ஸோ இந்த அன்பிற்கு இலக்கணமான ஒருவர் இருக்கிறார். அவர் பேரை வந்து அன்பின் அப்போஸ்தலன். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யோவான். அவர் எழுதுறாரு. 2 யோவான் 11ஆம் வசனம் வாசிங்க. தமிழில் 10 நினைக்கிறேன். 10 வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். ஓகே, என்ன சொல்றாரு? அன்பின் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? சில பேரை என்ன பண்ணக்கூடாதான்? வீட்டிலே சேர்க்கக்கூடாது. எது என்னங்க அன்பு? ஒருவேளை நம்ம வந்து அப்படி சேர்க்க மாட்டோம். எப்படி சேர்ப்போம்னா, யூடியூப் வீடியோவில் சேர்ப்போம், டிவியில் பார்க்குற பிரசங்கத்தில் சேர்ப்போம். இவர் என்ன சொல்றாரு? சில பேரை வீட்டில் எதனால் சேர்க்கக்கூடாதான்? எதனால் சேர்க்கக்கூடாது? அவர்களுடைய உபதேசத்து நிமித்தமாக அவர்களை நீங்கள் சேர்க்கலாகாது. அப்படி சேர்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றாரு? அவர்களுடைய துர்க்கிரியிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய அந்த உலகளாவிய சபையிலே நாம் இணைந்திருக்கிறோமா? இல்லை என்றால் கிறிஸ்துவின் சபையில் இணைந்திருப்பது போல நம்மை நாமே திருப்தி செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கிறேன் விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தமிழில் மேபி முன்ன பின்ன இருக்கலாம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. இவர்கள் யாரை பற்றி பேசுகிறாருன்னா, இன்றைக்கி பல நேரங்களில் இந்த கிறிஸ்தவத்தில், அதுவும் இந்த கோவிட்லாம் வந்த பிறகு நிறையா கிறிஸ்தவ சேனல்லாம் பார்த்தோம்னா எதை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை, என்ன நடக்க போகுது, இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு கூட பேச மாட்டாங்க. ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்வேன், ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி நிறைய பேருக்கு. கிறிஸ்தவம் அப்படின்னாலே எதை பற்றி? கடைசி காலம்னு ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். யார்? இயேசுவை பற்றி பேசுவோம். இயேசு வருகைன்னு சொல்லுவோம். பட் இன்னொருத்தர் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஓகே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டடி எடுத்தாலே என்ன பேசுவாங்கன்னா, உடனே அந்தி கிறிஸ்து.
இவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா அந்தி கிறிஸ்துக்கள் பற்றி பேசுகிறார். அந்தி கிறிஸ்துக்கள் என்பவர்கள் கிறிஸ்துவனுடைய எங்கேருந்து போகிறாங்களா? அவங்க உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்றார். எங்கே இருக்காங்க? உங்களுக்குள்ளே இருந்து வேறொரு உபதேசத்தை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. அவர்கள் சீஷர்கள் போல நடித்தவர்கள், ஆனால் அவர்கள் சீஷர்கள் அல்ல. கிறிஸ்துவின் பெயரை தான் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் யாரு? அந்தி கிறிஸ்துக்கள். யார் பேசுறா? யோவான் பேசுறார். விளங்குதா உங்களுக்கு? ஸோ முதலிலே என்ன விதமான உபதேசத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, நடக்கக்கூடியதான மற்ற நிகழ்வுகள், சபையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மட்டுமல்ல, மற்ற நாட்களிலே என்ன விதமான உபதேசத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். ஏற்கனவே நம்ம ஒரு சில விஷயங்கள் பற்றி போன முறை வரும்போது, அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, மத்தேயு 16 பேசியிருப்போம். கிறிஸ்தவம் என்றால் இல்லை என்றால் சபை என்றால் என்ன விளக்கம் அப்படின்னு பேசியிருப்போம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா சில பேருக்கு? அப்போ இருந்தவங்க இருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஓகே, எதை பற்றி பேசியிருப்போம்னா, கிறிஸ்து முதல் முறையாக சபை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. பேதுருட்ட கேட்டிருப்பாரு, நீங்கள்லாம் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்பார். என்னை பற்றி அவங்களாம் சொல்லுவாங்க, நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார் இயேசு கிறிஸ்து. அவங்க என்ன சொல்லுவார்? பேதுரு என்ன சொல்லுவார்? நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். உடனே இயேசு கிறிஸ்து, மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படின்லாம் பேசிட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை பற்றி போன முறை வரும்போது, அதான் சொன்னேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை குறித்து பேசினேன். விளக்கம், சபை என்றால் என்ன? ஃபஸ்ட்டு, இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அங்கீகரிக்கக்கூடியதான கூட்டத்தினர். பல நேரங்களில் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நல்ல ஒரு சபையில் இருந்தால் கூட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பலருக்கு பதில் இருப்பதில்லை. இருந்தாலும் என்ன பதில் என்றால், எனக்கு இது கிடைத்தது, எனக்கு அது கிடைத்தது என்று சொல்லுவது அது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கூட்டம் அல்ல. ஏனென்றால் உண்மையான சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இருக்காங்க இல்லையா, உண்மையான சீஷர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள்? வலையை விட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. லேவி ஒருத்தன் எங்கே இருக்கிறான்? அவன் டாக்ஸ் கலெக்டர், ஓகே, ஆயத்துறையில் அந்த இருக்கிறான். அவனை பார்த்து வான்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் வர்றாங்க. இவர்களெல்லாம் இவர் கடவுள் என்று அறிந்து மற்றவைகளை விட்டு வந்தவர்கள். அவர்கள் தான் எப்பொழுதுமே சீஷர்களாக இருந்தவர்கள். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று வந்தவர்கள் ஒரு நாளும் அவரோடு நிலைத்து நிற்கவில்லை. ஸோ சீஷர்கள் என்றாலே மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நாம் இதை ஏற்கனவே பேசியிருக்கிறோம், பட் அதனுடைய அடிப்படையை நான் பேசிவிட்டு அடுத்ததற்கு போக நினைக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவதற்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்பதினால் அல்ல, அவர் கடவுள் என்பதினால் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பல நேரங்களில் நம்ம கேட்குற பாடல்லாம் எப்படி இருக்கு? இன்றைக்கி கேட்குற நம்ம பாடல்லாம் எப்படி இருக்குன்னா, இயேசு எனக்கு இதை செஞ்சார், இயேசு எனக்கு அதை செஞ்சார், அதனால் அவரை புகழுகிறேன், அவரை நான் பாடுறேன். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் இல்லை என்றாலும் அவரை நான் பின்பற்றியே ஆக வேண்டும். ஸோ வெறும் பிரசங்கம் மட்டும் இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனையாக இருக்குது? சில பேர் சொல்லுவீங்க, நான் வேறு பிரசங்கம்லாம் கேட்குறதில்ல, நான் இங்கே கொடுக்குற பிரசங்கம் தான் கேட்குறேன், நல்ல பிரசங்கம். ஓகே, பாட்டு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள், என்ன விதமான பாட்டு கேட்க? ஆமாம், கிறிஸ்தவ பாட்டு தானே. அதான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன விதமான செய்தியை கொடுக்கிறது? இயேசு இதை செய்தார் ஆனபடியால் பாடுகிறேன் என்கிற என்று சொல்லிக் கொடுக்கிறதா? இயேசு கடவுள் என்பதனால் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறதா? இயேசு கடவுள் என்கிறதினால் அவரை பின்பற்றுவோம் என்றால் அவர்கள் தான் யார்? இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவினுடைய சபை. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய சபையின் அங்கத்தினர்கள் என்றால் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு செக்லிஸ்ட் வச்சு பார்க்குறோம். இதெல்லாம் நான் செஞ்சேன்னா என்ன பண்ணணும்? திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன்? என்னை பொறுத்தவரைக்கும் நான் கிறிஸ்துவின் சபை என்று நினைத்து கொண்டே இருப்பேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நான் கிறிஸ்துவின் சபையாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் எளிதாக சொல்லப்படக்கூடியதான பெயர். அந்த பெயரை சொல்லுவதனால் நான் கிறிஸ்தவன் அல்ல, அவரை கடவுள் என்று அங்கீகரித்து அவரை புரிந்து கொண்டு நான் நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ விளக்கம் இது ஏற்கனவே பார்த்ததுனால் ரொம்ப அதிகமாக பேச போகிறதில்ல. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கு பல நேரங்களிலே நமக்கும் உண்மையான கிறிஸ்தவத்திற்கும் உள்ளதான வேற்றுமையை பேச நினைக்கிறேன், இருக்கக்கூடியதான வித்தியாசத்தை பற்றி நான் பேச நினைக்கிறேன். முதல்ல என்ன பேசணும்னா, சபைனா விளக்கம், அது பார்த்துட்டோம். என்ன வேற்றுமை? எதை வைத்து நான் எதை வச்சு செக் பண்ணி பார்க்கறது? இன்றைக்கு நான் இந்த சபையை குறித்து பேசவில்லை, போதகரை குறித்து பேசவில்லை, நான் தனிப்பட்ட முறையிலே நான் கிறிஸ்துவினுடைய சபையின்
அங்கத்தினரா இல்லையா என்பதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையாகவே கிறிஸ்துவின் சபை எவ்வாறு இருந்தது, அதற்கும் எனக்கும் வேற்றுமை இருக்கிறதா இல்லை என்றால் ஒற்றுமை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ நமக்கு பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. தேங்க்யூ பாஸ்டர். இதுதான் சபை. எதிலே தரித்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? யாருங்க அப்போஸ்தலர்? இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை அப்போஸ்தலர்கள் மூலமாக அதை கவனிப்பதற்காக மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. இன்றைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மறுபடியும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைக்கு நமக்கு அப்போஸ்தலர்கள் இல்லையே, என்ன இருக்கு நமக்கு? அப்போஸ்தலருக்கு பதிலாக என்ன இருக்கு? நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கக்கூடிய என்னது இருக்குங்க? அப்போஸ்தலர்கள்ட்ட வந்து என்ன இவங்க கற்றுக்கிட்டாங்க? அப்போஸ்தலர்கள் இடத்துல என்ன? அப்போஸ்தலர்கள் யாருங்க? ஐ விட்னஸ், இயேசுவை நேரிலே பார்த்தவர்கள். ஸோ இயேசு யாரு, இயேசு எப்படி வாழ்ந்தாரு, இயேசு என்ன போதித்தார், இந்த 3 தான் அவர்கள் மற்றவர்களை போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போஸ்தலருடைய உபதேசம்னால என்னன்னா, இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதும், இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தார் என்பதும், இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார் என்பதும், இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு பேதுரு இல்லையே, இன்னைக்கு யோவான் இல்லையே, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியதான இந்த நற்செய்தி நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலருடைய போதனை. திரும்ப திரும்ப வாசிக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டோம்னா, என்ன நீங்கள் டெய்லி வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பைபிளே வாசிக்கிறாங்களான்னு தெரியல பலர். ஓகே, பல நேரங்கள் எப்படி இருக்குன்னா, சர்ச்சில் கேட்குற பிரசங்கத்தோட முடிஞ்சிருது. பைபிள் வாசிக்கிறீங்களா டெய்லி? ஓகே, வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறீங்கன்னு கேட்டால் பலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, எது? நீதிமொழிகள், சங்கீதம். ஓகே, இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், சங்கீதம், நீதிமொழிகள். ஏன்னா நீதிமொழிகள் 31 நாள் இருக்குது. யாரோ ஒரு லாஜிக் சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, இப்படி தான் 31 நாள் இருக்குது. ஸோ ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி என்ன தேதியோ, இன்றைக்கி 10ஆம் தேதியா, நீதிமொழிகள் 10 எடுத்து வாசிங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம மெடிடேஷன். இல்லைனா சங்கீதங்களில் ஒன்று எடுத்து வாசிக்கிட்டு இருக்கிறது. எது வாசிக்கப்பட வேண்டியதான ஒன்று எதுங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். திரும்ப 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 வாசிக்கிறீங்களா? அப்படி வாசிங்கன்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிறீர்கள். இல்லை என்றால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஓ, இயேசு கிறிஸ்துவின் சபையிலே நான் அங்கத்தினர். இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவரை யார் என்பதையும், அவர் கற்றுக் கொடுத்ததையும், அவருடைய போதனைகளையும், அவருடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? இதெல்லாம் இந்த கேள்வி யாருக்குன்னா, என்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. யாருக்கு பதில் சொல்லணும்? உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இயேசுவுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்கள். நீ எதை வந்து முக்கியத்துவப்படுத்துகிறாய், எதை நீ அதிகமாய் வாசிக்கிறாய், எந்த போதனை உனக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை யார்கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய நேரம் பிரசங்கம் வந்து எப்படி சொல்லுவோம்னா, பிரசங்கம் எப்படி இருந்துச்சு பத்தியா, உனக்கு தான் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லிட்டு இருப்போம், இல்லைனா மனைவியை பார்த்து சொல்லிட்டு இருப்போம், இல்லை கணவரை பார்த்து சொல்லிட்டு இருப்போம். யாருக்குன்னா, உனக்கு தான் பாஸ்டர் சொன்னார். இங்கே சொல்லப்படுகிறது எல்லாமே யாருக்கு? எனக்கு. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இந்த உபதேசம் என்பது அவ்வளவு முக்கியமானது. இயேசு என்ன அதில் ஒரு தமிழ்லையும் அழகாக இருக்குது, ஆங்கிலத்திலையும் அழகாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, they gave importance to the teaching of the apostles. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார். உபதேசங்கள் கிடையாது, என்னதுங்க? உபதேசம், ஒன் டீச்சிங். அது எங்கே இருந்துன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் இவர்களுடைய உபதேசம். அதில் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்கிறதான ஒன்றிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைக்கு பலர் வந்து என்ன தேடுகிறார்கள் என்றால், வேதத்தை வாசிக்கும் போது என்ன புதுசாக என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்களே, வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இல்லைனா போர் அடிச்சிருது நமக்கு. நான் நிறைய நேரம் சொல்லுவேன், அதாவது பைபிள் வந்து புதுசாக எதையும் நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லாது. ஒரே விஷயம்தான் திரும்ப திரும்ப. வேதத்தினுடைய அடிப்படையே ரொம்ப அடிப்படை. எதெல்லாம் சொல்லலாம், என்னது? கடவுள் எல்லாத்தையும் அழகாக உண்டு பண்ணார். நம்ம அவருடைய பிரமாணங்கள் படி நடக்காதனால அது குலைந்து போய்விட்டது. அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடப்போம் என்றால்
அவருடைய ராஜ்யத்திலே நாம் இருக்க போகிறோம். இதுதான் எங்கே வரப்போகுது? திரும்ப 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 வருதல் வரப்போகுது. அதனால் வெரைட்டி வேணும், புதுசாக ஏதாவது வேணும். இதுதான் நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் வெளிப்பாடுன்னு என்னது? ஏதாவது புதுசாக கடவுள் சொல்லணும். பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், புதுசாக ஏதாவது பேசும். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் தெரியாத ஒரு ரகசியத்தை பேசும். அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரகசியம் வந்தால் தான் அதுதான் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக நமக்கு தோணுது இல்லையா? எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கும் கிடைச்சிச்சுன்னா அதில் என்னங்க பெருசு? எனக்கு ஏதாவது புதுசாக கிடைக்கணும். ஒரே ஒரு உபதேசம் தான். அந்த உபதேசத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும், திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணணும். அதுதான் there is no new revelation. புரிந்து கொள்ள வேண்டியதான அவசியம் இருக்கிறது. எதிலெல்லாம் இது இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கொலோசியருக்கு பவுல் எழுதுறாரு, வாசிடுவோமே. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16. ரொம்ப அழகான பகுதி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். போதும் பாஷா, தேங்க்யூ. பாட்டு பாடுறதே எதுக்கான்? வாசிங்களா? அதை பாட்டு பாடுறது எதுக்கான்? போதித்து புத்தி சொல்ல. பாடல் பாடுறது எதுக்கான்? போதித்து புத்தி சொல்ல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பாடலில் என்னைக்கு இங்கே புத்தி சொல்றதில் இருக்கு? இன்னைக்கு பாடலில் என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? உணர்ச்சி இருக்கு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ சில நேரங்களில் இன்றைக்கி ஆரம்பமே அப்படி தான் இருக்குது. ஒரு இந்த கான்சர்ட் மாதிரி வந்துட்டு, கான்சர்ட்லாம் பார்த்துருக்கீங்களே, ஹவ் ஆர் யூ சென்னை அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வரும்போதே எப்படின்னா, பல இடங்களில் ஹவு டு யூ ஃபீல், எப்படி நீங்கள் உணர்றீங்க. ஓகே, தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் இமோஷன். உணர்ச்சிக்கு இங்கே இடம் இல்லை, அறிவாற்றலுக்கு இடம் இருக்கிறது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பாடல் பாடும்போது உணர்ச்சி ததும்ப பாடிட்டு இருக்கீங்களா, இல்லைனா உங்களுக்கு குத்துதா? பாடல் குத்துற மாதிரி எங்கே இருக்குது பாடல்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பாடல் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கூடி வரும்போது எப்படி பாடணுமா? பாடணும். அந்த பாடல் என்ன செய்யணுமா? உங்களுக்கு போதிக்க வேண்டும், உங்களை உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள், அப்படிப்பட்ட பாடல்களை எழுதுங்கள், அப்படிப்பட்ட பாடல்களை பாடுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரே வரிசையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவைகள்லாம் இன்றைக்கு அன்றைக்கு சபையிலே நடந்தது. ஆனபடியால் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சபை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாடுகிறதான பாடல்கள், நீங்கள் கேட்கிறதான பாடல்கள், இன்னைக்கு மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாடலை பார்த்தீங்கன்னா எப்படி, எதை பற்றி பாடியிருக்கோம்? இயேசு எனக்கு எந்த செஞ்சாருன்னு இருக்கும், இல்லைனா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு இருக்கும். இயேசு எனக்கு என்ன செஞ்சாருன்றது உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களை போதிக்க போகிறதும் கிடையாது, உங்களை உணர்த்த போகிறதும் கிடையாது, உங்களை குத்த போகிறதும் கிடையாது. சரியா? இயேசு நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுனால எந்த விதத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை. யோசித்து பாருங்கள். ஆனால் இப்படிலாம் தேடணும்னா பாட்டே கிடைக்காது சில நேரம். அப்படி தானே? பாஸ்டர்ஸ்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, யோசிக்கலாம் இப்படிலாம் சொன்னால் எங்கே போய் பாட்டை பாடுறது? பாட்டை எழுதுங்க. பாடல்கள் தான் இன்றைக்கு நம்மளை வசீகரப்படுத்தி வைத்திருக்கிறது. எது இல்லை? போதனை இல்லை, பாடல் தான். ஆனால் அதனால தான் அந்த பாட்டு கூட என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஃபார் டீச்சிங், இட்ஸ் ஃபார் அட்மானிஷிங். அவ்வாறு நீங்கள் பாடல்களை தேர்ந்தெடுங்கள். அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் மிக அழகான கடவுளுடைய ராஜ்யத்தில், இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே நீங்கள் அங்கத்தினர்களாக இருக்க முடியும். பாடல்கள், பிரசங்கங்கள் கடவுளை இன்றைக்கு திரித்து காண்பிக்கிறது, இயேசுவை திரித்து காண்பிக்கிறது, கடவுளை மனிதனாக காண்பிக்கிறது. பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு அழகான கண் இருந்தால் என்ன, அழகான கண் இல்லைன்னா என்ன? அவர் யார்? அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு எங்கங்க கண் இருக்குது? பாட்டு பாடுறதே அது ரொம்ப உருகி பாடிக்கிட்டு இருக்கும். அவருடைய அழகான கண்ணு எனக்கு கண்டுருச்சு, அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது எனக்கு. அவரை மனுஷன் ஆக்கிட்டோம். யார? விக்கிரகம் என்பது என்ன? கடவுளை கடவுள் அல்லாததற்கு ஒப்பிடுவது. தெரியும்ல? 2வது கட்டளை என்னது? 2வது கட்டளை என்ன? வேறு தெய்வம் இல்லை முதல்ல. அப்புறம் என்ன சொல்கிறாரு? எனக்கு நிகராக எதையும் உண்டு பண்ணாது. எங்கெல்லாம் எங்கே இருந்தெல்லாம் உண்டு பண்ணக்கூடாது? வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும். நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது.
நம்ம மனிதர்களை கடவுளாக, இல்லை என்றால் கடவுளை மனிதனாக மாற்றிவிட்டோம். அதெல்லாம் பார்த்துட்டு பாடிக்கிட்டு ரொம்ப பூரிப்படைகிறோம், ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். ஐ ஃபீல் வெரி க்ளோஸ் டு காட், கடவுளோடு ரொம்ப எனக்கு நெருக்கமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு நெருக்கமாக முடியாது. உங்களுடைய உணர்ச்சி உண்மை அல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிறது ஏதாவது புரியுதா? கோவம் வந்துடுச்சா? ஓகே, கோவம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் தெரியும். இவரை போய் கூப்பிட்டு வந்துக்கிறேன், ஒரு நல்ல நாளுமா அதுமா 6வது இதில் சந்தோஷமாக கொண்டாடணும் இவர் என்னமோ சொல்லிட்டுருக்கார். இவைகள் தான் உண்மையாகவே, அதான் மறுபடியும் சொல்கிறேனே, இந்த சபை என்கிறதுலே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விதம். இந்த சபையில் நீங்கள் அங்கத்தினர்களாக இருப்பது மிக அழகான ஒன்று. ஆனால் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது, இதையெல்லாம் தாண்டி, அரோமா ஆஃப் கிரைஸ்டை தாண்டி நீங்கள் எந்த சபையினுடைய அங்கத்தினராக இருக்கணும்? கிறிஸ்துவினுடைய சபை என்கிற அந்த பெரிய கூட, அதில் இந்த சபை என்கிறதான பேச்சே கிடையாது. இண்டிவிஜுவல் தான், தனிநபர் தான் பார்க்கப்படுகிறீர்கள். அந்த தனிநபராக கிறிஸ்துவினுடைய சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறீர்களா என்று யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு கூடி வருதல் அப்படின்னு சொல்லும்போதே சில நேரம் கூடி வருதல் எப்படி இருக்குன்னா சோஷியல் கிளப்பாக மாறிடுச்சு. சோஷியல் கிளப் என்னென்னா, கூடி வர்றதுக்கு வீட்டில் போர் அடிக்குது, வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, இங்கே டீ கடையில் உட்காந்து 4 பேர் பேசுகிற மாதிரி சோஷியல் கிளப்பாக மாறிடுச்சு. எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. என்ன நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். வாசிக்கும் போது வாசிச்சாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். வேற என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க? அந்யோன்யம். இன்னைக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். வெறும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது அந்யோன்யம் கிடையாது. அது சூப்பர்ஃபிஷியாலிட்டி. ஓகே, அது யாருனாலும் பண்ணலாம். அந்யோன்யம் என்பது பிறரை உங்களுக்கு நிகராக பார்த்தல், அதுதான் அந்யோன்யம். அது நமக்குள்ள இருக்கிறதா? அது எங்கே தெரியாதுன்னா நமக்கு தான் தெரியும். நீங்கள் மற்றவங்கள பார்க்கும்போது படிச்சிருக்கிறாங்களா படிக்கலையா, உங்களுடைய படிப்பு என்னவா இருக்குது, அவங்க படிப்பு என்னவா இருக்குது, பார்க்குற பார்வை எப்படி இருக்குது, பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கும் எங்கே தெரியுது? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. புரியுதா? ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு கை குளிக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு போயிடும். மனதிலே அந்யோன்யம் என்பது பிறரை என்னுடைய நிலையில் பார்க்க வேண்டும். அவர்கள் குறைந்திருப்பார்கள் என்றால் என்னுடைய நிலைக்கு அவர்களை உயர்த்த வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய சபையினுடைய அங்கத்தினர் அல்ல. எந்த வகையிலலாம் உயர்த்தணும்? அதனால தான் அன்றைக்கி கூடி வரும்போது இந்த பாடலை பற்றி பேசணுமே கொலோசியரில், அவங்க கூடி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொன்னார்கள், ஒருவருக்கு ஒருவர் போதித்தார்கள். எல்லாருமே பிரயோஜனமாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு கிவர் ஒரு ரிசீவரே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னும் ஒருத்தங்க, ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருத்தல். பல நேரங்களில் இந்த கன்சியூமர் சொசைட்டியாக மாறிடுச்சுல. கன்சியூமர் சொசைட்டினா என்னன்னா, நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். இந்த சோஷியல் மீடியாலாம் அது என்னது கன்சியூமரிசம். ஓகே, என்ன கான்டென்ட் வருதோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். எதுவுமே நம்முடைய சைட்லேருந்து என்ன நம்ம கொடுக்குறோம்? அந்யோன்யம் என்பது மற்றவர்கள் என்னுடைய நிலைக்கு, மற்றவர்களை என்னை போல பார்ப்பது. இன்னொன்று மற்றவர்களை என்னுடைய நிலைக்கு உயர்த்துதல். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதே உபதேசம் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டுமே என்கிறதான அந்த ஏக்கம் இருக்க வேண்டும். அந்த என்ன சொல்றது, ஒரு உந்துதல் நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்யோன்யத்தை பற்றி பேசுவதிலே அர்த்தம் இல்லை. மற்றவர்கள் சமுதாய நிலையிலே தாழ்வு நிலையில் இருக்கிறார்களா? அவர்களை தாழ்வாக பார்க்காமல் அவர்களை என்னுடைய நிலைக்கு உயர்த்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிறீர்களா? தனிப்பட்ட முறையில் சபையாக ஒருவேளை என்ன சொல்றது, ஒரு சபைக்குன்னு ஒரு நிகழ்வு இருக்கும். பாஸ்டர் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால பல நிகழ்வுகள் நடக்கும். தனிப்பட்ட முறையிலே நீங்கள் இவைகளை செய்கிறீர்களா? அந்யோன்யம் என்பது பிறரை எனக்கு சமமாக பார்த்தல் மட்டுமல்ல, மற்றவர்களை என்னுடைய நிலைக்கு உயர்த்துதல். அது கடவுளுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதன் மூலமாய், சமுதாயத்திலே அவர்களை உயர்த்துவதன் மூலமாய், பண விஷயங்களிலே ஜனங்களை உயர்த்துவதன் மூலமாய், இல்லை என்றால் அறநெறியிலே அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுத்து உயர்த்துவதன் நிமித்தமாக தனிப்பட்ட நபராக இவைகளை செய்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. செய்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சபை. இல்லை என்றால் இது நம்மை வேறுபடுத்தி காண்பித்து விட்டார் என்பதற்கு அல்ல. இவைகள் நாம் மாறுவதற்கு, நாம் மாறுவோம் என்றால் நாம் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர்களாக இருப்போம். ஆனபடியால் அப்படிப்பட்டவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படிப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியரில் நமக்கு இது தெரிந்ததான பகுதியாக இருக்கும். 12ஆம் அதிகாரம் 12 - 27 முழுவதுமாக நம்ம வாசிக்க முடியாது. அவர் பேசியிருப்பார், நாம் எல்லாரும் கடவுளுடைய சரீரத்தின், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அவயவங்கள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களால் பலன் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பலனை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்முடைய பங்கு என்னவாக இருக்கிறது? இன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. நான் கேட்குறேன், நல்லா கற்றுக் கொடுத்தாங்க, கேட்குறேன்,
நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் உங்கள் பொறுப்பு என்ன? ஏனென்றால் பெற்றுக்கொள்கிறோம், அதோடு வந்து முடிஞ்சிடாரு. என்ன நடக்கணும்? அதுதான் சீஷர்களுக்கு கொடுத்தார். ஓ, நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், மற்றவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது சந்தோஷம், மற்றவர்களுக்கு கிடைக்க பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறது என்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுக்கு நல்ல போதனைகள் கிடைத்திருக்கிறது என்றால், உங்களுக்கு நல்ல விதத்தில் நடத்தப்படுவீர்கள் என்றால், அது உலகம் முழுவதிலும் உள்ள அனைவருக்கும் போய் சேர நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்கிறதான ஒரு கேள்வியை உங்களை குறித்து நீங்கள் கேளுங்கள். இதுதான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த ரொம்ப அழகாக இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 32 பார்த்தோம்னா வாசிக்கலாம். அது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஓகே, இது வந்து கடவுளுடைய கிருபையை பற்றி ஏதோ இருக்குமே பாஷா அதில் 4ஆம் அதிகாரத்தில். அதில் தான் அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எதை பற்றி சொல்கிறாருன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஜனங்கள் எல்லாம் மற்றவர்கள் மேல் உள்ள அக்கறையிலே, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைன்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து உலகளாவிய அளவில் இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசக்கூடியதான ஒன்று. என்ன சொல்வார்னா, அவர்களுக்குள்ளே யார் இல்லையா, யார் இல்லை, தரித்திரர், தேவை உடையவர்கள். தமிழில் எப்படி இருக்கு? There was no needy among them. அவர்களுக்குள்ளே குறைவு உள்ளவர்கள், அவர்களுக்குள்ளே இல்லாமை உள்ளவர்கள் இல்லை. இதுதான் அவர்களை பொறுத்தவரைக்கும், கடவுளை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாரு லூக்கா எழுதும்போது சொல்றாரு, கடவுளுடைய கிருபை அவர்களுக்குள் நிறைந்து இருந்தது. கடவுளுடைய கிருபை இருக்கும்னா என்ன செஞ்சிருப்போம், எதை செஞ்சிருப்போம்? அதான் மறுபடியும் சொல்றேனே, நான் மற்றவர்களை தனிநபராக, என்னுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது. இன்னைக்கு பேசுவோம் கடவுளுடைய கிருபைன்னு பேசும்போது எதை பற்றி பேசுவோம் யோசிச்சு பாருங்களேன். பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு fill in the blanks நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. கடவுளுடைய கிருபையால் என்ன சொல்லுவோம்? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஓகே, கடவுளுடைய கிருபையால் நல்ல வேலை இருக்கிறது, கடவுளுடைய கிருபையால் நல்ல ஊதியம் இருக்கிறது, கடவுளுடைய கிருபையால் என்னங்க சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான் சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய கிருபையால் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இல்லை. அதற்கு காரணம் என்ன? கடவுளுடைய கிருபை அப்படி இருந்துச்சு. ஸோ காட்ஸ் கிரேஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்க்கணும். பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ ஹவ் டன் சம்திங், அதுதான் காட்ஸ் கிரேஸ். கடவுளுடைய கிருபையால் நான் ஒன்றை செய்திருக்கிறேன். கடவுளுடைய கிருபையால் நான் ராஜ்யத்தினுடைய வேலையை செய்து மற்றவர்களை உயர்த்தி இருக்கிறேன். அப்படி சொல்லலைன்னா எதை யூஸ் பண்ணக்கூடாது? காட்ஸ் கிரேஸ். யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் காட்ஸ் கிரேஸ் தான். ஓகே, கடவுளுடைய கிருபையால் இந்த கொரோனாலாம் வரும்போது எல்லாரும் செத்து போனாங்க. கடவுளுடைய கிருபையால் நான் மட்டும் பழச்சிக்கிட்டேன். ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் மட்டும் பழச்சிக்கிட்டேன். ஓகே, ரொம்ப அழகு. கடவுளுடைய கிருபை யார் மேலே மட்டும் இருக்குது? என்னங்க, செலக்டிவாக உங்கள் மேலே மட்டும், மற்றவங்க மேலெலாம் அவன் செத்தா என்ன என்ன கோப்பட்டிங்களா? ஓகே, கேள்வி கேட்குறீங்களா உங்களுக்குள்ள? கடவுளுடைய கிருபையால் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று யோசித்து பாருங்கள். அப்படி யோசிக்கக்கூடியவர்கள், அப்படி செய்யக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹவ் ப்ரீச்ட். மற்றவர்களுக்கு நான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கடவுளுடைய கிருபையால் அவர்களை உயர்த்தி இருக்கிறேன். கடவுளுடைய கிருபையால் நான் ராஜ்யத்தினுடைய வேலையை செய்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு கிடைத்ததான இந்த அழகான நித்திய ஜீவன் அவர்கள் கிடைப்பதற்கு உதவி செய்திருக்கிறேன். எனக்கு உள்ள மற்றவர்களை சமமாக பார்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை என்னுடைய நிலைக்கு உயர்த்துதல். கடவுளுடைய கிருபையால் இதை நான் செய்திருக்கிறேன் என்பதை நாம் சொல்லக்கூடுமா என்பதை யோசித்து பாருங்கள்.
அவர்கள் கூடி வரும் பொழுது அவர்கள் அப்பம் விட்டார்கள். மிகவும் அழகான ஒன்று. ஏன்னா அது வந்து ஈக்குவாலிட்டி, சமநிலை. இன்றைக்கு அப்படிலாம் நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நேரம் அந்த கம்யூனியன்லாம் நம்ம செய்கிறோம். பட் யூஸ்வலாக அவங்க கூடி வரும்போது அப்பம் விட்டார்கள், மகிழ்ந்து இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், சமநிலையை முக்கியத்துவப்படுத்தினார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள். இன்னைக்கு ஜெபம்னு பேசும்போதே எது பற்றி எல்லாமே வந்து எப்படி பண்ணிட்டோம்னா ரீடிஃபைன் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் விசுவாசம், ஜெபம், சபை கூடி வருதல், பிரசங்கம், பாட்டு, எல்லாத்துலேயும் ஒரு அம்சம் இருக்கும். என்னன்னா தன்னலம். எதுங்க? ஜெபம்னா என்ன? எப்போ கண்ணீர் வருது? எப்போங்க கண்ணீர் வருது? ரொம்ப கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னா என்னது? எனக்கு இவ்வளோ வேதனை இருக்கே, இவ்வளோ பாடு இருக்குதே, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே. ஜெபம். விசுவாசம்னா என்னது? எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும். பாட்டு என்னது? நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், கடவுள் எனக்கு இதை செஞ்சார், கடவுளுடைய கிருபைனா என்ன, எனக்கு இது கிடைச்சி. எல்லாமே தன்னலம், சுயநலம். ஆனால் இங்கே அவர்கள் செய்தது ஜெபம் என்பது மற்றவர்கள் மேல் உள்ள அக்கறை. ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு. ஒன்று வந்து எல்லாமே சமமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, வேற என்னதாங்க வேணும் வாழ்க்கையில்? இவர்களுடைய ஜெபமே எங்களுக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிறதான ஆவல். அது அதோடு முடியவில்லை. எப்பவுமே சொல்வேன், பல நேரங்கள் நம்ம சொல்லிடுவோம், ஜெபமே வந்து எல்லாத்துக்கும் நமக்கு ரிசல்ட், நமக்கு வந்து இட்ஸ் தி ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். இல்லை, இவங்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா யாருமே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. எங்கே உட்காந்துருப்பாங்க? எருசலேம்லேயே சந்தோஷமா, எல்லாம் சந்தோஷமாக தானே இருந்தாங்க. கிடைக்க வேண்டிய ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? சாப்பாடு வேணும், அத்தியாவசிய தேவைகள் வேணும், அப்புறம் சந்தோஷம், சமாதானம் வேணும், உறவுகள் வேணும். இதை தவிர வேற என்ன வேணும்? இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா? எல்லாம் கிடைச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, டெய்லி மீட் பண்றாங்க, அப்பம் பிக்குறாங்க. ஸோ பியூட்டிஃபுல் சொசைட்டி, ரொம்ப அழகான ஒரு சமுதாயம். என்ன வேணும்? ஆனால் ஜெபம் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. they went out, பல இடங்களுக்கு செல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள், ராஜ்யத்தினுடைய வேலையை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட துடிப்பு நமக்கு இருக்கிறதா? இல்லைன்னா கம்ப்ளேசண்டாக உட்காந்துருக்கோம், எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு, பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு அதான் மறுபடியும் கேட்க வேண்டிய கேள்வி, வாட் ஹேவ் ஐ டன்? எனக்கு கிடைத்ததை வைத்து நான் என்ன செய்திருக்கிறேன்? அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா இன்னைக்கு யோசிங்க, இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. அப்போ நம்ம சொல்லலாம், உண்மையாகவே சொல்லலாம், நான் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையினுடைய அங்கத்தினர் என்று நாம் சொல்லக்கூடும். யோசித்து பாருங்கள். பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் தன்னலமுடையவைகளா? நாம் இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஓகே, அது என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். ஓகே, ஸோ என்ன நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு விளக்கம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் சபையினாலே என்னது? இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது ரொம்ப விளக்கமாக, ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டோம் விளக்கம். அடுத்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சபை எவ்வாறு இருந்தது, நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு இருக்கிறோம் என்கிறதான வித்தியாசத்தை, வேற்றுமையை நாம் பார்த்துருக்கிறோம். இன்னும் ஒன்றை மட்டும் நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிஞ்சிடலாம். இன்னொன்று என்னென்னா விகற்பமான விளக்கங்கள், என்னென்னா ரீடெஃபினிஷன். இன்றைக்கி சபைன்னு பேசினாலே நிறைய பேர் என்னென்னா மைண்டில் வர்றதே பில்டிங். சர்ச்சுனாலே என்னது? பில்டிங். சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆமாம், சில நேரங்களில் வந்து எப்படி தானே சொல்ல வேண்டியது இருக்குது, வேறு என்ன தான் சொல்கிறது இல்லையா? இது சபை கட்டிடம். ஓகே, ஸோ அதனால் அதை ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறோம். மைண்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் நம்ம மாற்றிருக்கிறோம், இதெல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு புரியலை, கிறிஸ்தவம் புரியவில்லை. கிறிஸ்தவம் புரியாததற்கு யார் காரணமாக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் காரணமாக இருக்கிறோம். கிறிஸ்தவம் இன்னும் ஜனங்கள் மத்தியிலே அவங்களுக்கு இதன் மேலே ஒரு பற்று ஏற்படாமல் இருப்பதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் காரணமாக இருக்கிறோம். ஏனென்றால் பல விஷயங்களை விகற்பமாய் நாம் மாற்றிவிட்டோம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அதை வந்து கட்டடம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கட்டடம் என்பது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் சபை மக்கள் தான் கூடி வந்தாங்க. அன்றைக்கு எங்கெல்லாம் கூடுறாங்க? சபை எங்கே கூடுது? வீட்டில் கூடுது, ஜெபாலயத்தில் கூடுது, தேவாலயத்தில் கூடுது. ஸோ எது சபை? சபை கூடுற இடம் எங்கனாலும் இருக்கலாம், மரத்தடியாக இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். ஆனால் கூடி வரக்கூடியவர்கள் தான் சபை. அதுவே இன்னைக்கு நமக்கு மறந்து போயிடுது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக் கொடுப்போம். ஏன்னா இதை சில நேரம் சபையை இடிச்சிட்டாங்க. சபையெல்லாம் யாரும் இடிக்க முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க. நாம் இவைகளை நாம் நம்ம மனதில் வந்து ஃபஸ்ட்டு பதிய வைப்போம். தவறான புரிதல் நமக்கு இருக்கும் என்றால் நாம் எப்படி தேவராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னொரு வார்த்தை நம்ம நிறைய நேரங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்.
கடவுளை தொழுகை ஸ்தலம். நமக்கு இது என்ன கிடையாதுங்க, தொழுகை ஸ்தலம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மன்னிக்கும், இது தொழுகை ஸ்தலம் அல்ல. இது நம்ம உட்கார்ந்து நல்ல வசதியாக உட்கார்ந்து வசனங்களை கேட்டு கடவுளுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடியதான இடம். இது தொழுகை ஸ்தலம் அல்ல. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை என்றால் என்ன நினைக்கிறீங்க? பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வர்ஷிப் என்பதே ஒன்று தான். கடவுளை பொறுத்த வரைக்கும் நான் முழுவதுமாக எல்லாத்துக்கும் வசனங்கள் கொடுப்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. வர்ஷிப் அப்படின்னு சொன்னாலே என்னதுங்க, தேவனோடு பேசுதெல்லாம், துதிச்சு பாடுறதா. நீங்க துதிக்கிறதுனால அவருக்கு என்னங்க நன்மை? எது அவரை சந்தோஷிப்பிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? நன்மை செய்தல். ஓகே, எது அவரை சந்தோஷப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எதை செஞ்சாலும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம எதை செஞ்சாலும் யாருக்கு பிரயோஜனம் இல்லை? அவருக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ யாராவது ஏதாவது செஞ்சால் நமக்கு சந்தோஷம் வர்றது காரணம் அது இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு இடத்துல வந்து நல்லா நம்மளை பற்றி பேசிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வந்து ஒன்று கிடச்சிச்சு, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு அது இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா? அது சந்தோஷத்தை ஏற்படுது. கடவுளுக்கு அப்படி கிடையாது. அவர் எல்லாம் உடையவர். அவர் எல்லாம் உடையவர். அதுபோல் நம்ம எதை கொடுத்தாலும் அது அவருக்கு பிரயோஜனமற்றது. ஏன்னா எதை கொடுத்தாலும் என்னவா இருக்க போகுது? நம்ம கொடுக்குறது அது திடப்பொருளாக இருக்க போகுது. அவர் திடப்பொருளே இல்லாதவர், அவர் ஆவியாக இருக்கிறார். புரியுதா? ஸோ ஆனபடியால் நாம் எதையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு வந்து அவரை சந்தோஷப்படுத்துதுன்னா நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். எதுங்க நல்லது? எது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். ஸோ இன்னைக்கு வர்ஷிப்ன்ற பதத்தை வந்து ஹைஜாக் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணிடுவோம். ஹைஜாக் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுதுல்ல? ஹைஜாக் பண்ணுறதுனா என்ன? கடத்தல். ஓகே, ஆமாம், அதுதான் நல்ல வார்த்தையை என்ன பண்ணிடுவோம்? ஒரு பிளேன் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதை அதை கடத்தை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். வார்த்தை வர்ஷிப்னு ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை தான், ஆராதனை, தொழுகை, அதுக்கு என்ன பண்ணிடுவோம்? வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துருவோம். ஹைஜாக் பண்ணி வேற எங்கே கொண்டு போயிட்டோம். என்ன செய்வோம்? இது திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். எங்க பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொழுகை என்பதே எது? கீழ்ப்படிதல். இங்கேயா கீழ்ப்படுறீங்க? கீழ்ப்படிதல் எங்க நடக்கணும்? வீட்டில், ஆஃபீஸில், தெருவில், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் கீழ்ப்படிதல் நடக்க வேண்டும். இது புரியாமல் கிறிஸ்துவனுடைய சபையின் அங்கத்தினர்லாம் பேச முடியாது. ஏனென்றால் நான் இங்கே வருவது தொழுகைக்காக அல்ல, நான் இருக்கிற இடம்தான், இருக்கிற இடத்தில் அவரை தொழுகிறேனா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமானது. கேள்வி கேட்கணும். இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேனா? வீட்டில் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேனா? தெருவில் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேனா? வேர் ஐ ஆம், நான் எங்கே இருக்கிறேனோ அதுதான் அது. தொழுகை ஸ்தலம்னு கூட சொல்ல முடியாது. நான் செய்யக்கூடிய என்னுடைய செயல்தான் அவருக்கு நான் செய்யக்கூடியதான ஆராதனை. மாற்றிக்கொள்வோம். எது நமக்கு புரியலன்னா கடவுளுடைய ராஜ்யத்தின் மக்கள், கடவுளுடைய சபையினுடைய அங்கத்தினர்கள் என்றெல்லாம் நாம் பேச முடியாது. இன்னைக்கு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பாக மாறிடுச்சு. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதை வந்து ஒரு டெம்பிள், டேபர்நாக்கிள் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் எங்கே இருக்கிறாரு? கடவுளுடைய வீடு. கடவுளுடைய வீடுனா எங்க? ஆமாம், கடவுளுடைய வீடு. ஸோ கடவுளை நான் பார்க்க போகிறேன். இங்கே வந்தால் கடவுளோடு நான் உறவாட முடியும். வெளியே இருந்தால் அது என்னமோ அது வேற இடம். ஓகே, ஸோ இங்கே மட்டும் அவர் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறார். அப்படியே எந்த அளவுக்கு கடவுளை மட்டுப்படுத்தி வைத்து விட்டோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் இல்லாத இடம் ஒன்று இருக்கும் என்றால் அவர் கடவுள் இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இது வந்து அப்போ ஒரு பிளேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் தேவராஜ்யத்தின் மக்கள் அல்ல. ஜெபம் செய்கிற ஒரு இடம் இது தேவராஜ்யத்தின் மக்கள் அல்ல. ஏனென்றால் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முழுவதுமாக விளக்கம் கொடுக்கறதுக்கு மேபி பாஸ்டர் வந்து எப்போமாவது அதை டச் பண்ணும்போது அதை பற்றி பேசுவாங்க. ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், இட்ஸ் நாட் அ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், இட்ஸ் நாட் அ ஹவுஸ் ஆஃப் காட். கடவுளுடைய வீடு அல்ல இது, ஜெப வீடு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது வந்து ஜெப பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கேன், ஜெப வீடுன்னு சொல்லியிருக்கேன். ஏசாயா பேசுகிறாரு, ஜெப வீடுன்னு பேசியிருக்கிறாரு. ஜெபம் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கான்டெக்ட் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. தவறு செய்தவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டு கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கு அன்றைக்கு ஆலயம் தேவைப்பட்டது. அதனால் அது பேர் என்னதுங்க? ஜெப ஆலயம்.
ஸோ நம்ம ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஜெப ஆலயம் அல்ல. நாம் எவைகளையெல்லாம் திரித்து இருக்கிறோமோ, எவைகளையெல்லாம் விகற்பமாக மாற்றி இருக்கிறோமோ அந்த ஒக்காபுலரி செக் பண்ணுவோம். இன்னைக்கு ஒக்காபுலரினா வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தைக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன. இதெல்லாம் இப்படி பேசுறதுனால தான் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுவும் ஒரு மதம். கிறிஸ்தவம் முற்று முழுவதும் வேறுபட்டது. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை ஸ்தலம் கிடையாது, கடவுள் இருக்கிற இடம் கிடையாது, ஜெபம் செய்யக்கூடிய ஒரு இடம் கிடையாது. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இவைகளை புரிந்து கொள்வோம் என்றால் நாம் உண்மையாகவே தேவராஜ்யத்தின் மக்களாக இருப்போம். இன்னொன்று மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடுறேன். சில நேரங்களில் கூடி வந்தால் தான் கடவுள் கேட்பார், ஓகே இந்த ஜெபத்தோடு சேர்த்து. ஏன்னா அதுக்கும் ஒரு வசனம் வச்சுருப்போம், எங்கே 2-3 பேர் இருந்தால் தான். ஏன்னா அவருக்கு ஒரு ஆளுக்குன்னா அவர் அப்பியர் ஆக மாட்டார் அவர். ஏன்னா அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில நேரம் பிரசங்கியார்கள் கூட அப்படி இருப்பாங்க. ஓகே எத்தனை பேர் இருப்பாங்க, ஓகே பெரிய கூட்டம்னா வருவாங்க. ஏன்னா அது ஒரு ஈகோ ப்ராப்ளம். என்ன ஒருத்தருக்கு போய் நான் வர்றதா, யாரை எப்படி ஆக்கிட்டோம், யாருங்க கடவுள் ஒருத்தர் இருந்தால் அப்போ ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தனியாக இருந்தீங்கன்னா. அதனால தான் இப்போ சொல்கிறோம், ஃபோன் பண்ணி நீங்கள் யார்கிட்டையாவது கூட சேர்த்துக்கிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் அவரையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஏன்னா யூ கான் ப்ரே அலோன், தனியாக ஜெபம் பண்ண அப்படி எப்படி கேட்க. 2-3 பேர் இருந்தால் தான் அவர் ஏற்கனவே எல்லா இடங்களும் இருக்கிறாரெலாம் பேசிட்டோம். கான்டெக்ஸ்டே நமக்கு தெரியறதில்ல. அது வாசிச்சோம்னா சொல்லுவார், அது வேற. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன்கிட்ட போய் நீ சொல்லு, அவன் கேட்கலையா நான் 3 பேரை கூட்டுப்போ, அவன் கேட்கலையா சபையை கூட்டுப்போ, அவன் கேட்கலையா. அப்போ என்ன பண்ணு, சீஷர்களுக்கு கற்றுத்தரார். ஓகே மத்தேயு 18 கற்றுத்தரார். என்ன சொல்கிறாரு, அவர்கள் அப்பொழுதும் கேட்கவில்லை என்றால் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும். இவன் இதுக்கு மேலே சபையினுடைய அங்கத்தின் அல்ல என்று நீங்கள் யார் சீஷர் தீர்மானிப்பீர்கள் என்றால் அப்போ தான் அவர் சொல்வார், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் கட்ட விழுக்கிறேன் கட்டுறேன்னு சொல்லி இப்படியே கையை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே மேலே இருக்கிறதெல்லாம் அப்படி கட்டுறேன், இப்படி கட்ட விழுக்கிறேன். ஓகே நான் எதை கட்டிடுவேன், உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணி இப்படி கட்டிடுவாங்க. நீ எனக்கு விரோதமாக எதாவது பேசினீங்கன்னா உங்கள் வீட்டில் அப்படியே கட்ட விழுத்து விட்ருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே அந்த மேஜிக்லாம் கிடையாது. அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன தீர்மானிக்கிறாயோ இந்த நபரை குறித்து அது என்னுடைய தீர்மானமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நபருடைய தீர்மானம் இல்லை. ஏன்னா ஒரு நபர் சில பேர் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க, இவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். 3 பேர் சொல்கிறார், 2-3 பேர் இருந்தால் அவங்க சீஷர்கள் அவர்கள் புரிந்து கொண்டு தீர விசாரித்து இவர்கள் செய்கிறது சரியல்ல என்கிற தீர்மானத்தை எடுப்பார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னுடைய தீர்மானமாக இருக்கிறது என்பதை. ஸோ விகற்பமாக இன்றைக்கு கிறிஸ்தவத்தை மாற்றி விகற்பமாக கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவோம் என்றால் யார் கிடையாதுங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சபையின் அங்கத்தினர்கள் அல்ல. விளக்கம், இயேசு கிறிஸ்து கடவுள் ஆனபடியால் அவரை பின்பற்றுகிறேன், கிறிஸ்துவினுடைய சபை. வித்தியாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய 1 நூற்றாண்டு சபைக்கும் இன்றைக்கு நமக்கும் உள்ளதான வித்தியாசம், தனிநபர்களாக நமக்கு உள்ளதான வித்தியாசம். பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், பிறரை என்னுடைய நிலைக்கு உயர்த்துதல், ஜெபம் என்பது எனக்காக நான் செய்து கொண்டில்லாமல் பிறர் நன்மைக்காக அது ஜெபத்தோடு நின்று விடாமல் செயலாக மாறக்கூடியதான விஷயம், சமமாக எல்லாரையும் பாவித்து மிக சந்தோஷமாக இருப்பதிலே எனக்கு உணர்வு இருக்கிறது, நாங்கள் சேர்ந்து உண்ணுகிறோம், இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் என்று நினைக்கக்கூடியதான அந்த மனரம்யம் இவைகள் நமக்குள் இருக்கும் என்றால் அதுதான் கிறிஸ்துவினுடைய சபை. நமக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குதா யோசிச்சு பாருங்க. பல விஷயங்கள் அதில் நம்ம பேசியிருக்கிறோம். 3ஆவதாக பேசினது விகற்பமாக வித்தியாசமாக வார்த்தைகளை கிறிஸ்துவின் சபையில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அதை வித்தியாசமான விளக்கங்கள் கொடுத்திருப்போம் என்றால், விகற்பமாய் மாற்றி இருப்போம் என்றால் கிறிஸ்துவின் சபை அல்ல. கிறிஸ்துவின் சபையாய் நாம் இருக்க விருப்பப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவ்வாறு இருக்க உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன், உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதுமாக பாஸ்டர் எட்வின் அவர்களுக்காக, சிஸ்டர் தீபா அவர்களுக்காக, டெஹிலா ரோலன்ஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். மிக அருமையாக அவர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் நேரிலே அவைகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இவர்களை கடவுள் ஆசிர்வதிக்க, தொடர்ந்து இவர்களை பயன்படுத்த, இவர்களுடைய தேவைகளை சந்திக்க, சுகபலத்தை தர, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் பல இருக்கும், அதையும் தாண்டி அவர்கள் இன்னும் ஊக்கமாக இன்னும் உற்சாகமாய் பணிவிடை செய்ய நாம் எல்லாரும்
சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பரமபிதாவே, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறதற்கான காரணமே, இந்த அருமையான குடும்பத்தினர் இந்த இடத்திலே உம்முடைய பணிவிடை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள், தீர்மானித்தார்கள். அவர்கள் இதை முக்கியம் என்று கருதி, மக்களுக்கு சேவை செய்ய உம்முடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பது முக்கியம் என்று கருதி அவர்கள் பல ஆண்டுகள் இங்கே அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். அதை நீர் அறிவீர். தொடர்ந்து ஆண்டவரே, அதனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நீரும் இவர்களை குறித்து சந்தோஷப்படுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தினரை பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து, பல நேரங்களில் இருக்கக்கூடிய சவால்கள், சில நேரங்களில் இருக்கக்கூடிய மன தோய்வுகள் இவைகள் எல்லாவற்றிலும் இவர்களை பாதுகாத்து இன்னும் வருகிற ஆண்டுகளிலே, இன்னும் அநேக ஆண்டுகள், பல ஆண்டுகள் அவர்கள் உம்முடைய பணியை செய்து, உம்முடைய போதனையை போதித்து, ஜனங்களை சரியான விதத்தில் வழி நடத்தி, உம்முடைய சபையிலே ஒவ்வொருவரும் இணையத்தக்கதான அவர்கள் வழி நடத்துதல் கொடுக்க இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. நான் சபையாரோடு சேர்ந்து இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை தொடர்ந்து, நாங்கள் வாசித்தது போல உம்முடைய கிருபை என்று சொல்லும் பொழுதே உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, பிறருக்காக நாங்கள் செய்யக்கூடிய சேவை, அவ்விதத்திலே உம்முடைய கிருபை தொடர்ந்து இவர்களை பாதுகாத்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்போ ஒரு நன்றி அறிதல். Praise Lord. Okay, I thank God for His faithfulness for the past 6 years. கடந்த 6 ஆண்டுகளாக கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு உண்மை உள்ளவராய் இருந்ததற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். He has enabled us as a family to minister in this church. குடும்பமாக இந்த திருச்சபையிலே தேவ ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். And I also thank our guest preacher, Reverend Dr. Austin. இப்பொழுது நம்ம மத்தியிலே விருந்தாளியாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஆஸ்டின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். I am 100% sure that we are blessed today by his message. அவருடைய வார்த்தையின் மூலமாய், செய்தியின் மூலமாய் 100% நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொல்ல முடியும். And we will do as he said. அவர்கள் நமக்கு போதித்தபடியே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படி செய்வோம். And I also thank Auntie Grace, Brother Sendil and Sister Beulah for sharing your testimonies. சிஸ்டர் கிரேஸ் அவர்களுக்கும், பிரதர் செந்தில் அவர்களுக்கும், சிஸ்டர் பியூலா அவர்களுக்கும் தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And we also thank our uncle James Pandu and his family for providing us nice delicious food for the past 6 years. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த ஆண்டிலும் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு நல்ல சுவையான உணவை கொடுத்து கொண்டிருக்கிற பிரதர் அங்கிள் ஜேம்ஸ் பாண்டுரங்கன் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And I thank Sister Suji and the Sendil brother for voluntarily coming and cleaning the church, taking care of the other things, arrangement. I thank their family. சபையை சுத்தம் பண்ணுவதிலும் சபையினுடைய மற்ற காரியங்களை ஒழுங்கு செய்து கொடுப்பதிலே உதவியாக இருக்கக்கூடிய சிஸ்டர் சுஜி மற்றும் சகோதரர் செந்தில் அவருடைய குடும்பத்திற்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். And I also thank Sister Vanita for cleaning the church and our team. சிஸ்டர் வனிதா திருச்சபையை சுத்தம் பண்ணுவதில் அவர்களும் அவரோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில சகோதரிகளும் இணைந்து இந்த வேலைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And I also especially thanks Naresh and Mohan. They always anytime you call them, they will come and help whatever things that has to be done in the church. இங்கே இருக்கக்கூடிய திருச்சபையின் தம்பிமார் நரேஷ் குமாருக்காகவும் மோகன் அவர்களுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த நேரம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் வந்து சபையில் என்னென்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை அவர்கள் எடுத்து செய்கிறார்கள். One thing I like about them is at what time we tell, exactly they will come at that time and they will do exactly what we need. என்ன டைமுக்கு வரணும், எந்த டைமுக்கு இதை முடித்து செய்யணும்னு சொன்னாலும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து அவைகளை செய்து முடித்து விட்டு செல்வார்கள். அது அவர்களுக்கு நாங்கள் பார்க்குற ஒரு நல்ல காரியம். And I also thank brother Rajesh. சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். He is like ATM. அவர் வந்து ஏடிஎம் மாதிரி always available for our family and also for the church. பணம் எடுக்கிறதுல சபைக்கு எந்த டைம்ல அவருக்கு ஒரு வேலை சொன்னாலும் உடனே வந்து அவர் அந்த வேலைகளை செய்வார். அவர் சபைக்கு மட்டும் இல்ல,
எங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது உதவி அப்படின்னு கேட்டால் உடனே எந்த நேரமானாலும் அந்த உதவிகளை அவர் செய்கிறார். Not even once he complained, with a smiling face, okay, yeah, we will do it. சொன்னதில்ல, எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு கூட செஞ்சிடலாயா அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை அவர் செய்வார். And I also thank Sister Ramani family for supporting us financially for this program. இந்த குறிப்பா இந்த ஆண்டு விழாவிற்கு பண விதத்திலே உதவி செய்த சகோதரி ரமணி அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். And we thank the choir and music team. பாடல் குழுவினர், இசை வாசிக்கிறவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And all the family in our church. அது மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் You கொள்கிறோம். have supported us in many ways. We thank God for you. எல்லா குடும்பங்களும் பல விதங்களிலே திருச்சபைக்கு உதவியாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you for your prayers and participation. நீங்கள் உங்களுடைய ஜெபத்திற்கும் நீங்கள் பங்கு பெற்றதற்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளாம் எழுந்து நிற்போம். முடிவு ஜெபத்தை பாஸ்டர் கிறிஸ்மஸ் சாது அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாக தேவன் சமூகத்தில் வருகிறோம். தேவன் ஆண்டவரே, நீர் அன்பு கூர்ந்த ஆண்டவர் குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்தீர். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரை எங்களை நேசித்து தன் ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் தேவனுடைய அன்பை எங்கள் மூலியமாக வெளித்தும்படி ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, சபையை எங்கே உண்டாக்கினீர். ஆண்டவரே, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொன்னது போல நாங்கள் தேவ அன்பினால் நிறைந்து நற்கிரிகளை செய்ய எங்களை தெரிந்து கொண்டீர் என்று உணர்ந்து அர்ப்பணித்து வாழ நமக்கு சாட்சியாக ஜீவிக்க உமது அன்பை இந்த உலகத்தில் நாங்கள் பிரதிபலிக்க தேவன் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வீக்காக சொத்தோம். அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாத ஆண்டவரே, அது பூர்ண கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஆசிரியக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் ஆண்டவரே உனது அநாத தீர்மானத்தபடி சபையை தொடங்க தேவன் கிருபை செய்து பாஸ்டர் எட்வினும் அவர் மனையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ இந்த ஊழியத்துக்காக நீர் அழைத்து ஆண்டவர் அபிஷேகித்து இங்கே வழிநடத்துகிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட விசுவாசங்களுக்காக நம்ம கரத்தில் ஒப்போடுக்கிற ஆண்டவரே, எங்களை கொடுக்குற இந்த விசுவாசத்துக்காக ஆண்டவரே சோத்திரம். அவருடைய சாட்சியை கேட்டு ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கடந்த 6 வருடம் ஆண்டவர் நீர் அற்புதமாக ஆச்சரியமாக அந்த சபை நடத்தி வந்துடுற நீரே இந்த சபைக்கு தலைவராக இருந்து வழிநடத்தும்படியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து வழிநடத்தும். எங்களை வந்த ஒவ்வொருவரும் தேவர் ஆஸ்வதிக்கப்படும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். ஆண்டவரே செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதியும். ஆண்டவரை சோத்திரம். பாஸ்டர் ஆண்டவரை ஆஸ்திரேனியும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஆண்டவர் உதவி செய்த ஒவ்வொருவரையும் தேவரே நீ ஆசீர்வதித்து வழிநடத்த முடியும் கரத்தில் ஒப்படுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தானுடைய அன்பும் ஐக்கியம் நம்முடன் மற்றும் சகல பசுத்தான்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.